ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட 6 month பேபிக்கு நான் என்ன ஃபுட் கொடுத்தேன், ஃபஸ்ட்டு சாலிட் ஃபுட் என்ன கொடுத்தேங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 5th மந்த்லேயே வந்து லைட்டாக வந்து பாப்பாவுக்கு வந்து சக்கரை பொங்கல் வச்சுருந்தோம். அந்த மாதத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுனால அந்த விலாக் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். 6 months ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பேபிக்கு வந்து சாலிட் ஃபுட் வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். அது என்ன ஃபுட்டுங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நிறைய நியூ மாம்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து அது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் இங்கே வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். என்னோடய கையால் நான் ஒரு 2 அளவுக்கு வந்து 2 கைப்பிடி அளவுக்கு வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம், அது வந்து உங்கள் இஷ்டம். பச்சரிசி, புழுங்கரிசி, எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். ப்ரௌன் ரைஸ், ரெட் ரைஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். உங்கள் இஷ்டப்படி நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். நான் வந்து பச்சரிசி எடுத்து நல்லா வந்து 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து எந்த அரிசி எடுத்தாலும் அது ஒரு 4-5 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த தண்ணியெலாம் நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் வந்து கழுவினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரைஸை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். நான் இங்கே வந்து நல்லா க்ளீனான தட்டில் வந்து காய வச்சுருக்கேன். நீங்கள் வந்து தட்டு இல்லைனாக்கா துணியில் கூட நீங்கள் காய வச்சுக்கலாம். நமக்கு தேவை வந்து அரிசி நல்லா வந்து ட்ரை ஆகிருக்கணும், தண்ணி இல்லாமல். அப்போ தான் அந்த அரிசி வந்து கரெக்டாக நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக கிடைக்கும். நல்லா காய வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சன்லைட் கீழே வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ரைஸை. நீங்கள் வந்து சன்லைட்டில் வைக்க விரும்பலைனாக்கா ஃபேனு கீழே கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஃபேன் கீழே வைக்கிறீங்க, நல்லா க்ளீனான ப்ளேஸில் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபேன் போட்டதுக்கப்புறம் தூசி கீசி பறக்கும். நல்லா சுத்தமான ப்ளேஸில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2 to 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து ஈரப்பதம் இருக்கிறதுனால நான் வந்து ஸ்டவ்வில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நான் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணலாம், ரோஸ்ட் பண்ணாமல் கூட இருக்கலாம். நமக்கு வந்து ட்ரை ஆனால் மட்டுமே போதும். எனக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. அதனால் வந்து நான் லைட்டாக ரொம்ப அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வந்து ரைஸ் வந்து கருகிடக்கூடாது. கருகினா அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும், மேபி வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் வந்து அந்த பார்த்திங்கனாக்கா அந்த கருப்பு இல்லாமல் மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆற வச்சதுக்கப்புறம் வந்து ஒரு ஜாரில் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுக்க ரைஸை வந்து ஒரு ஃபைன் பவுடருக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்கணும் இல்லை, கொஞ்சம் குறை இருந்தாலே ஓகே தான். ஏன்னா நம்ம வந்து அடுப்பில் வேக வச்சு தான் கொடுக்க போகிறோம். அதனால குறை இருந்தாலும் ஓகே. நீங்கள் ஃபைனாக அரைச்சிட்டாலும் அதுவுமே ஓகே. நெக்ஸ்ட் வந்து அந்த அரைச்ச பவுடரை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் வெளில போட்டு வச்சு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து நான் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளரில் வந்து நான் 3/4 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்து நல்லா வந்து அதை பாயில் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த ரைஸ் பவுட்ரு வந்து அதில் மிக்ஸ் பண்ணோம். இப்போ பார்த்திங்கனாக்கா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து நான் 3/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து ரைஸ் பவுடர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம செய்ய போகிற அந்த கஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சுகர், சால்ட் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. பேபிக்கு வந்து 1 year வரைக்கும் நம்ம சுகர், சால்ட் எதுவுமே கொடுக்கக்கூடாது. அதான் நல்லதுன்னு வந்து பீடியாட்ரிஷியன் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நானும் இதில் வந்து எதுவுமே ஆட் பண்ணல. வெறும் ரைஸ் பவுடரை மட்டும் ஆட் பண்ணி அது மட்டுமே போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணாக்கா இந்த ரைஸ் கஞ்சி வந்து ரெடி ஆயிரும். ஆல்மோஸ்ட் வந்து இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்பூன்லேருந்து எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்தால் போதும். ஸ்பூனில் வந்து ஒட்டியிருக்கக்கூடாது. அப்படின்னா தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து நல்லா இதை கூல் டவுன் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு வந்து கொடுக்க வேண்டியதுதான். ஆறுனதுக்கப்புறம் உங்கள் பேபிஸ் கொடுங்க. கண்டிப்பாக இந்த ஃபுட் வந்து உங்கள் பேபி என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா இதோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சு என்னான்ட்டு. நிறைய நியூ மாம்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய பேபிஸ்க்கு நான் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.